வெல்கம் டு எண்ணும் எழுத்தும். ஆசிரியர்கள், பெற்றோர்கள் அனைவருக்கும் வணக்கம். 3ஆம் பருவம் 5ஆம் வகுப்பு ஆங்கில பாடம் பயிற்சி புத்தகத்தில் 7வது பாடம் பி ஸ்ட்ராங் பி பிரேவ். இந்த பாடப்பகுதியில் கொடுக்கப்பட்டுள்ள வினாக்கள் மற்றும் சரியான பதில் என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். கம்ப்ளீட் த சென்டென்ஸ் வித் த கரெக்ட் வேர்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. தி வுடன் ஃபென்ஸ் இஸ் பியூட்டிஃபுல். தி சில்ட்ரன் ஆர் ஸ்கேர்ட் ஆஃப் த மான்ஸ்டர். மை லிட்டில் சன் இஸ் நாட் அஃப்ரைட் ஆஃப் டாக்ஸ். அபி இஸ் எ பிரேவ் கேர்ள். சூஸ் அண்ட் ரைட் த கரெக்ட் வேர்ட் அப்படின்ட்டு கீழே பாருங்கள். தி மான்ஸ்டர் லுக்ஸ் ஸ்கேரி in Divya's dream. Rahim feels afraid to sit alone in the dark room. The dog chased the little boy. We should not harm the animals. Prakash asked sorry for his mistake to his sister. Read and number the pictures in correct order அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்டோரியை படித்து பாருங்கள். கீழே பாருங்கள், பிக்சர் கொடுத்துருக்காங்க. எது ஃபஸ்ட்டு வரும், எது செகண்ட் வரும் அப்படின்ட்டு நம்பர் போட சொல்லியிருக்காங்க. நாம் நம்பர் சரியாக போட்டிருக்கிறோம். இதே போல் குழந்தைகள்கிட்ட நீங்கள் அவங்கள நம்பர் போட சொல்லுங்கள். ஃபைண்ட் த மீனிங் அண்ட் ரைட் ஏ சென்டென்ஸ் யூஸிங் தட் வேர்ட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. வேர்ட்ஸ் அப்படின்ட்டு ஃபஸ்ட்டு கொடுத்துருக்காங்க பாருங்கள். சேஸ்டு, ஹார்ம்டு, அஃபெக்டட், ஃப்ளாஷ்டு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதுக்கு மீனிங் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பக்கத்தில் எழுதியிருக்கிறோம். அதை சென்டென்ஸில் அமைத்து பக்கத்தில் நம்ம எழுதி காட்டியிருக்கிறோம் பாருங்கள். இதே போல் குழந்தைகளுக்கு பயிற்சி கொடுங்க. கீழே கொடுக்கப்பட்டுள்ள இந்த ஸ்டோரியை திருத்தமாக எழுத சொல்லியிருக்காங்க. நாம் திருத்தி எழுதி காட்டியிருக்கோம் பாருங்கள். இதே போல் குழந்தைகளுக்கு எழுதுவதற்கு பயிற்சி கொடுங்க. லிசன் அண்ட் ரைட் அப்படின்ட்டு கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல நீங்கள் சொல்லக்கூடிய ஸ்டோரியை கேட்டு எழுதுறதுக்கு பயிற்சி கொடுங்க. நான் ஒரு மாடலுக்காக இங்கே எழுதி காட்டியிருக்கிறேன். டேக் த கரெக்ட் ஆப்போசிட் ஜெண்டர் ஃபார் த பிக்சர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பிக்சரை பாருங்கள். பிக்சருக்கு சரியான ஆப்போசிட் ஜெண்டர் அப்படின்னு கேட்குறாங்க. இங்கே ஒரு கிராண்ட் மதர் அப்படின்ட்டு பிக்சர் கொடுத்துருக்காங்க இல்லையா. இப்போ வந்து கிராண்ட் ஃபாதர் அப்படிங்கிறது தான் இதுக்கு சரியான ஆப்போசிட் ஜெண்டர். அதுக்கு நம்ம டிக் பண்ணியிருக்கிறோம். அடுத்து கீழே பாருங்கள், ஹென், அடுத்தது பிரின்சஸ், அடுத்து ரீட் அண்ட் டிக் த கரெக்ட் சென்டென்ஸ் ஃபார் த பிக்சர். படத்துக்கு பொருத்தமான சென்டென்ஸை டிக் பண்ண சொல்கிறாங்க. பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் ஆர் பிளேயிங் இன் த கிரவுண்ட். இதை பொருத்தமானது. இதை டிக் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டுக்கு. அடுத்து செகண்டுக்கு பாருங்கள், நிலா சா எ பீகாக் ஆன் த கிராஸ். அடுத்து தேர்ட் ஒனுக்கு, தி வெயிட்டர் ஓர் எ பிளாக் கோட். கம்ப்ளீட் த சென்டென்ஸ் பை சேஞ்சிங் த ஆப்போசிட் ஜெண்டர் ஆஃப் த அண்டர்லைன்ட் வேர்டு. கீழே கோடு போடப்பட்டுள்ள அந்த வார்த்தைக்கு பொருத்தமான ஆப்போசிட் ஜெண்டர் எழுத சொல்கிறாங்க. நாம் எழுதி காட்டியிருக்கிறோம் பாருங்கள். ஃபஸ்ட்டுக்கு சிஸ்டர், ரெண்டாவதுக்கு கவுஸ், மூணாவது பிரின்ஸ், நாலாவது லைன்ஸ். சேஞ்ச் த ஜெண்டர் ஃபார் த அண்டர்லைன்டு வேர்டு அண்ட் ரீரைட் த சென்டென்ஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அண்டர்லைன் பண்ணியிருக்கிற அந்த வார்த்தைக்கு நம்ம ஜெண்டரை சேஞ்ச் பண்ணி நம்ம ரீரைட் பண்ணியிருக்கிறோம். இதே போல் குழந்தைகளை பார்த்து அப்படியே எழுதிக்க சொல்லுங்கள். மை ஜேர்னல், இந்த பகுதியை குழந்தைகளை வாசிக்க சொல்லுங்கள். இதே போல் குழந்தைகள் எழுதுவதற்கு பயிற்சி கொடுங்க.